ஆண்டவர் வராரு, எனக்கு ரிவார்டு கொண்டு வர போறாரு. இந்த மாதிரி ஈவில் இல்லை, ரிவார்டு. அது நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா பக்கா ஈவில்னு தெரியும். நான் காணிக்க போட்டேன். எவ்வளோ போட்டேன்? வந்துட்டாரா? எவ்வளோ போட்ட? ஆண்டவர் வரும்போது நீ காணிக்க எவ்வளோ போட்டேன்னு கேட்பாரு. உன் முகத்துக்கு சென்ட் அடிக்கிறதுக்கு க்ரீம் போடுறதுக்கு எவ்வளோ செலவழிக்கிற? 100 யூரோ. ஆனால் காணிக்க எவ்வளோ போட்ட? 25 யூரோ. 25 யூரோ போட்டேன். பயங்கரமான தியாகி நீ. ஐயா, நான் டேரெக்டாகவே கேட்குறேன், மக்களை இப்படி ஏளனமாக பேசுறதுக்கு உங்களுக்குலாம் என்ன அருகதை இருக்குது? இந்த மாதிரி ஆன விஷயங்களை கோட் பண்ணி மிரட்டி இல்லைன்னா ஒரு மாதிரி ஏளனமாக பேசி மக்களை நிறைய காசு கொடுக்கணும்னு சொல்கிறது என்ன ஒரு எத்திக்ஸ் இது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஓஹோ, இது சீக்கிரமாக வர்றேன். அப்போ 2வது வருகைக்கு நீங்கள் எதிர்பார்த்து மேகத்தில் அவரை சந்திக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா, அவரோடு கூட வந்து இந்த பூமியில் நியாய தீர்ப்பு செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா, அந்த முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் ராப்சர்னு சொல்கிறாங்க. அதை நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பலைன்னா இங்கே இருங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஐ, ராப்சரை பற்றி ரோஸ்டிங்கில் பேச போகிறாங்களா, சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐம் வெரி சாரி. அகஸ்டின் ஜெபக்குமார் அப்படின்ற நபர் வந்தாலே பணம் பிடுங்குவார். அந்த பணம் பிடுங்கிறத மக்களுக்கு அழகாக தெளிவாக காட்டி கொடுக்கறதா நம்ம வேலை. ராப்சரை பற்றி பார்க்குறது அப்புறமா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. சொல்லுவாங்க, ராப்சர்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். இரு, மகா உபத்திரவ காலத்தில் இரு, பெஞ்சாதி வெட்டப்பட்டு சாகிறத பாரு, கொளுத்தப்பட்டு பிள்ளைகள் சாகிறத பாரு, விஷத்தை குடித்தாலும் சாகாமல் கடந்து அவன் மரணமே வா வான்னு சொல்கிறானா அதை பாரு. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ராப்சரே இல்லைன்னு சொன்னவங்க ஏகப்பட்ட பேர், கோடிக்கணக்கில் நீங்கள் சொன்னது எதையுமே பார்க்காமலே செத்து நிம்மதியாக போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியாது, ஆனால் போயிட்டாங்க. யாருக்குமே இது பொருந்தாது. முதல்ல பிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? பாரு, உன் பொண்டாட்டி செத்ததை பாரு, விஷம் குடித்தாலும் சாக மாட்டேன், சாவு வராதான்னு ஏங்குவே பாரு. நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களா, அந்த மக்களுக்கே ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் ஒன்று கூட பொருந்தாது. சரி, இதெல்லாம் ஒரு ஹிண்ட்டு தான். நான் ராப்சர் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, அதை பற்றிலாம் எதுவும் பேசலை. ஏன்னா பணம் பிடுங்கி எந்த விஷயத்தில் எப்படி ஏன் அப்படின்றத காட்டி கொடுக்கறது தான் நம்ம வேலை. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட. பலன்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் ரிவார்டு. பலன். ஆண்டவர் வராரு, எனக்கு ரிவார்டு கொண்டு வர போறாரு. ஒரு மாதிரி ஈவில் இல்லை, ரிவார்டு. அது நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா பக்கா ஈவில்னு தெரியும். ஆனால் அதுதான் ஹோலி ஸ்பிரிட் பேசுகிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உஷாராக தப்பிச்சுக்கோங்க. நான் பேர பிள்ளைங்க வந்தவனுக்கு அது போன உடனே, தாத்தா என்ன கொண்டு வந்தீங்க? என் பேர பிள்ளையே என்கிட்ட எதிர்பார்க்கும் போது, என் ஆண்டவர் வரும்போது நான் அவருடைய பிள்ளை இல்லவா? புண்ணியத்துக்கு அவர் நம்மளை நித்தியமாக அவர் கூட வாழ்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கு ஒரு தகுதி ஒரு துப்பு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் அவர் கூப்பிட்டு போகிறாருன்னு சந்தோஷமாக போவோமா? நான் என்னென்ன செஞ்சேன், எனக்கு ரிவார்டு கொடுப்பாரு அப்படின்னு வாயை பொழுந்துட்டு பார்ப்போமா? எனக்கு புரியல, எனக்கு தெரில. நானாக இருந்தால் அப்படி பார்க்க மாட்டேன். நான் என்னை படைத்த கடவுள் கூட நான் வாழ போகிறேன் நித்தியமாக. அந்த நிம்மதியில் சந்தோஷத்தில் போயிடுவேன். நான் எல்லாம் செஞ்சுட்டேன், எனக்கு ரிவார்டு என்ன ரிவார்டு? நித்தியமாக வாழ போகிறோம் படைத்த கடவுள் கூட, அதான் ரிவார்டு. சரி, நான் இப்போ இதெல்லாம் பேசுகிறேன், உங்களுக்கு நிறைய பேர் கோவம் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி இவர் எப்படி நேக்காக பணம் அங்கே வந்து கறக்க ட்ரை பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அந்த கோவத்தையும் கொஞ்சம் காட்டிட்டு போங்க. எனக்கு என்ன கொண்டு வந்தீங்கப்பா? அப்போ அவர் சொல்லுவார், அவனுடைய கிரியையின்படி பலன் அளிக்கிறதுக்கு வந்திருக்க. நீ எவ்வளோ கிரியை செய்து, நீ எவ்வளோ கிரியை செய்தேன்னு அவர் பணத்தை தான் மீன் பண்ணுறாருன்னு வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். சரியா? ஆனால் நடுவில் நல்ல பிள்ளை மாதிரி நற்கிரியைன்னு ஒரு வார்த்தையை ஊருக மாதிரி தொட்டுப்பார். அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க, மெயின் பிக்சர் வருது. கிரியைகளை செய்து என் ராஜ்யத்தை கெட்டுறதுக்கு நீ உன்னை இழந்தது என்ன? நான் காணிக்க போட்டேன். எவ்வளோ போட்ட? வந்துட்டாரா? எவ்வளோ போட்ட? ஆண்டவர் வரும்போது நீ காணிக்க எவ்வளோ போட்டேன்னு கேட்பார். அதுக்கு தக்குனதான் ரிவார்டு கொண்டு வர்றாரா?
இவரையும் ஒரு மனுஷன்னு ஒரு பெருங்கூட்ட மக்கள் நம்புது. ஐயோ! சரி, எனக்கு ஒரு டவுட்டு. ஃப்ரான்ஸ் வரைக்கும் போனீங்கல்ல, எதுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் கூப்பிடுறீங்க? 1970 80ஸ்லையோ 90ஸ்லையோ அப்போலேருந்து இதே ரெக்கார்டு தானே போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துலையாவது மாற்றி போட்டாரா? ஆனாலும் அதே ரெக்கார்டு. ஒரு ஒரு பயமுறுத்தல், ஒரு மிரட்டல், ஒரு கதை, ஒரு இச்சையை தூண்டுதல், காணிக்க, முடிச்சிரு. நடுவில் ஒரு 4-5 இடத்துல காணிக்கைக்காக கேட்குறவன் இந்த அகஸ்டின் ஜெயக்குமார் இல்லை அப்படின்னு 4 வார்த்தையை போட்டோன்னா முடிஞ்சிச்சு, காம்பன்சேட் ஆகிடும். நீ டாய்லெட் பேப்பர் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவழிக்கிற உங்கள் வீட்டில்? டாய்லெட் பேப்பர் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவழிக்கிற? ஏன்னா அவர் சென்னையில் இல்லை, இந்தியாவில் இல்லை. இந்தியாவிலேருந்து அதை கேட்க மாட்டார். ஃப்ரான்ஸில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஃபாரின் அப்ராடில் இருக்கார். டாய்லெட் பேப்பர் அது அவர் ஏதோ ஒரு வீட்டில் இல்லை யாரோ அவர் காதில் போட்டாங்க. என்ன போட்டாங்க? இங்கெல்லாம் ஒரு டாய்லெட் பேப்பரே இவ்வளோ யூரோ ஆகணும். யூரோன்னே கணக்கு போட்டு, டாய்லெட் பேப்பர் காசை நம்ம கொடுத்தா கூட நம்ம பெரிய, அதனால டாய்லெட் பேப்பருக்கு நீ எவ்வளோ, ஏன்னா இந்த மாதிரியா கேட்கணும்? 50 யூரோ. உன் முகத்துக்கு சென்ட் அடிக்கிறதுக்கு க்ரீம் போடுறதுக்கு எவ்வளோ செலவழிக்கிற? 100 யூரோ. ஆனால் காணிக்க எவ்வளோ போட்ட? 25 யூரோ. 25 யூரோ போட்ட. பயங்கரமான தியாகி நீ. ஐயா, நான் டேரெக்டாகவே கேட்குறேன், மக்களை இப்படி ஏளனமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? இந்த மாதிரி ஆன விஷயங்களை கோட் பண்ணி மிரட்டி இல்லைன்னா ஒரு மாதிரி ஏளனமாக பேசி மக்களை நிறைய காசு கொடுக்கணும்னு சொல்கிறது என்ன ஒரு எத்திக்ஸ் இது? அசிங்கமாகவே இருக்காதுல்ல? உங்கள் பட்ஜெட்டை கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு 5000 ரூபா வருமானம்னு வச்சுங்க உங்கள் குடும்பத்துக்கு. அதில் பட்ஜெட்டை பாருங்கள். சிலர் தசம்பாகம் கொடுக்கலாம், அது எனக்கு தெரியாது. நான் தசம்பாகம் கொடுத்து பேசுகிறதில்ல. நான் தான் பெஸ்ட்டு கொடுக்குற ஆளாச்சே, முதலிதை கொடுக்குற ஆளாச்சே. வாங்குகிற ஆளுன்னு சொல்லுங்கள், அது என்ன கொடுக்குற ஆள்? ஃபுல்லாக வாங்குறது தான், எங்கே போனாலும் காணிக்க. புதிய உடன்படிக்கையில் தசமபாகம் இல்லை, காணிக்கை எங்கே இருந்தது சொல்லுங்கள்? காணிக்கை எங்கே இருந்தது? தர்ம பணம் இருந்தது, ஓகே. காணிக்க, நான் ஊழியம் பண்ணுறேன், எனக்கு காசு கொடுத்தா இத்தனை பேருக்கு ஆத்துமாக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருவேன் அப்படின்னு எந்த இடத்துல சொல்லி எங்கே காசு வாங்கினாங்க? எங்கே காசு வாங்கினாங்க? 5000 யூரோ வந்ததுன்னா ஒருவேளை 500 கொடுத்துருக்கலாம். எத்தனை சதவீதம்? 10%. ஆனால் டாய்லெட் பேப்பருக்கும் முதல்ல முகத்தில் போடுற க்ரீமுக்கும் இங்கே போடுற க்ரீமுக்கும் இங்கே பூசின சாயத்துக்கும் எவ்வளோ செலவழிச்ச? திரும்ப 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 அதையே கேட்க வேண்டியது ஏன்? அதில் பாதி எனக்கு கொடு. ஆனால் இதையும் நம்பி பெருங்கூட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏசுராஜா வருவா, என்னை கொண்டு வர போகிறாரு, அதை கொண்டு வர போகிறாரு, இதை கொண்டு வர, ஒன்றும் கொண்டு வர மாட்டார். சார், டாய்லெட் பேப்பர் 50 யூரோக்கு வாங்கினீங்கன்னா 100 யூரோ கொடுத்துருங்க, இல்லைனா ஏசுராஜா ஒன்றும் கொண்டு வர மாட்டார். சரியா? மேக்கப்புக்கு 100 யூரோ பயன்படுத்துறீங்கன்னா ஒரு 200 யூரோவை பார்த்து போட்டு கொடுத்துருங்க. இல்லைனா இவர் சொல்கிற ஏசுராஜா எதையுமே கொண்டு வர மாட்டார், பார்த்துக்குங்க. ஆனால் நான் சொல்கிறேன், என் வேதத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார் இல்லையா, அவர் வருவார். வரும்போது ரிவார்டு கொண்டு வருவார். அவர் நீங்கள் டாய்லெட் பேப்பர் கொடுக்குறதோட எனக்கு அதிகம் கொடுத்தியா, மேக்கப்புக்கு 100 ரூபாயோட எனக்கு அதிகம் கொடுத்தியா, இந்த அல்பத்தனத்தெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவர் உண்மையான கடவுள். அவர் இயேசு கிறிஸ்து அவர் பேர். அவர் வருவார். இவர் வேறு ஏதோ போலியை சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த போலி தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இப்படி கேட்குற ஆள் இந்த வேதத்தின் ஆண்டவர் கிடையாது. சரியா? அவர் வரும்போது, நான் உனக்காக மரித்தேன், நீ செய்ய வேண்டியதுக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சேன், அதை நீ நம்புனியா, வாடா தூக்குடா உன்னை அப்படின்னு தூக்கிட்டு போயிடுவார். சரியா? அதுக்காக இப்போது நீ பணம் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் நான் சொல்லலை. நான் வாழ்கிறதே ஆண்டவருக்காக தான். ஏன்னா நித்தியமாக நான் அவர் கூட வாழ போகிறேன். அதுதான் என் வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை நான் நீ உலகத்துக்குரியது அல்லாத போல் நீங்களும் அப்படி இருங்கன்னு சொல்கிறார். என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல, அது ஆவிக்குரியதுன்றார். ஸோ நான் ஃபிசிக்கலாக இந்த உலகத்தில் வாழ்கிறதே ஸ்பிரிச்சுவலாக அவர் கூட நான் நித்தியமாக வாழ போகிறோன்ற எண்ணத்தில் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அவருடைய ராஜ்யத்துக்குன்னு வாழ்வேன். அதை விட்டுட்டு நான் என்னுடைய எல்லா வாழ்க்கையும் செஞ்சுட்டு எவனுக்கோ அவன் சுவிசேஷம் சொல்கிறேன்ற பேரில் சுற்றுறான், நான் அவனுக்கு டாய்லெட் பேப்பர் வாங்குகிற காசோடு அதிகமாக கொடுத்துட்டேன்னா ஓகே சூப்பர் அப்படின்றதுக்கு இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அடுத்த பதிவில் ஒரு கதையை சொல்லி வருவார். ஒரு பாட்டிமா கதை. அது ஆதி காலத்துலேருந்து பாட்டியாகவே இருக்குது. எல்லா மீட்டிங்கும் அந்த பாட்டி வரும், ஒரே மாதிரி சொல்லணும், ஒரே மாதிரி சுருக்கு பையை கொடுக்கும், அந்த கதையை சொல்லுவார். அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே, அதாவது நம்மன்னு நான் சொல்லும்போது
உண்மையாக வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் அறிந்த மக்கள் இல்லைன்னா மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் சபையாக வாழ்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு எவனோ இந்த மாதிரி சொல்லிட்டு திரிகிறவனுக்கு காசை கொடுத்துட்டா நான் சுவிசேஷ அறிவிக்க இவ்வளோ காசு கொடுத்துறேன் திருப்தி ஆகிட்டு ஆண்டவர் வரும்போது எனக்கு இப்போ தக்க கிரியை கொடுப்பாரு, ஏன்னா நான் 25 யூரோ போடல, டாய்லெட் பேப்பரோட அதிகமான யூரோ போட்டேன் அப்படின்னு திருப்தியாக இருக்கிறதுக்கு இல்லை. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா பாவம் ஆண்டவர் வருகையில் நல்ல பைபிளை படிங்க. இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி கட்டுக்கதைகள் தான் விலகிருங்க. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். அடுத்த பதிவில் அந்த கட்டுக்கதையான ஆயா கிழவி எத்தனை வருஷமாக வராங்கன்றதையும் இந்த குமரர் எப்படியெல்லாம் உருட்டுறாருன்றதையும் பார்த்துடலாம்.